1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தளபதி விஜய் அவர்கள் கரூரையை மிரட்டி விட்டுட்டாரு வச்சுக்கோங்களேன். மாஸ் பண்ணிட்டாரு. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன். தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். எல்லாருமே சொல்றாங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விஜயோட ஆட்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. நான் சொல்றேன் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு, ஏன் 100 ஆண்டுகளுக்கு, 200 ஆண்டுகளுக்கு விஜயோட ஆட்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. யார் எப்பேற்பட்ட கொம்பனாலையும் தமிழ்நாட்டுல தாவேகாவை இனிமேல் அழித்தொழிக்க முடியாது அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. நேற்று வரைக்கும் சீமானுக்காக பேசியிருந்தவன் இன்னைக்கு தாவேகாவுக்காக பேசுறேன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் இந்த தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டுல வேலையே இல்லை. தயவு செஞ்சு அண்ணன் சீமான் அவரிடத்துல ரொம்ப வேண்டி விரும்பி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஆனா வேணாம்னே, தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதை விட்டு உங்களுக்கான அரசியல் இந்த தமிழ்நாட்டுல இனிமே இல்லை. நாங்களாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒரு அறிவார்ந்த அரசியலை மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அங்க போய் நின்றுட்டு அவர்களுக்காக போராடுறது, அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது, அந்த பிரச்சனைகளை அரசு அதிகாரிகளிடம் வந்து பெற்றுக் கொடுக்கறது, இந்த மண்ணுக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம போராடி தடுக்கிறது, இது அரசியல்னு எங்களுக்கு சீமான் கத்து கொடுத்துட்டாரு. ஆனா உண்மையிலே அது அரசியல் கிடையாது. உண்மையிலே அது அரசியல் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுல செஞ்சார்னா இன்னும் 100 ஆண்டுகள் ஆனால் கூட அண்ணன் சீமான் அவர்களால் இந்த மண்ணுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதற்கானவர் அவர் கிடையாது. அரசியலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அன்ஃபிட். நான் சொல்றேன், அரசியலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அன்ஃபிட். நேத்து வரைக்கும் இந்த தேர்தலில் 10,000 வாக்கு வாங்கின இடத்துல வெறும் 5,000 வாக்கு வாங்கின ஒரு தொகுதியில அப்போ கூட மனமுடையாம இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொன்னா, இன்னைக்கு விஜய் பேசிய அந்த கரூர்ல பேசினார் இல்லையா, அதை பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாணோதயம் பிறந்திருக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டுல விஜய் மட்டும்தான், விஜயால் மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் வந்து உணர்ந்தேன் கரூர்ல நேத்து பேசினதுக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேச்சுகளை நம்ம பார்த்திருக்கோம், எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கோம், எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கோம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய திறமை யாருக்கிட்டுமே கிடையாது. எல்லாம் சொல்றாங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா உண்மையிலே இந்த முழு காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு பெரிய திறமைசாலி, அவருக்கு என்னென்னலாம் தெரியும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத உண்மையிலே நான் கண் கலங்கிட்டேங்க. விஜய் பேசுனதை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மண்ணுல, இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டுல அரசியல்ல நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இங்க அரசியல் செய்யணும்னா பொய் பேச தெரியணும், அதுவும் நான் கூசாம பொய் பேச தெரியணும். கொஞ்சம் கூட அந்த அரசியல் நாகரிகம், அதை நேற்று ஒண்ணு நடந்துச்சு, இதை வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் எதையுமே யோசிக்காம பொய் பேச தெரியணுங்கிறத நேற்று நான் உணர்ந்துக்கிட்டேன். கரூர் துயர சம்பவத்துல நேற்று போய் பங்கேற்றிருக்கார் விஜய் அவர். நான் கூட ரொம்ப ஆவலா பார்த்தேன். கரூர் துயர சம்பவம் நடந்திருக்கு. அந்த துயர சம்பவத்துல விஜய் போய் கண்ணீர் வடிச்சு, கண்ணீர் மல்க, இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது, என் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்லாம் பேசுவாரு. ஒரு அனுதாபம் தெரிவிக்க போறாரு, துக்கத்தை பகிர்ந்துக்க போறாரு அப்படின்னு நினைச்சா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் கேட்கல சத்தமா விசில். இடைத்தேர்தல வாக்கு சேகரிக்க போயிருக்க. குறைந்தபட்ச இரக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்துல காயம் பட்டது எண்ணியே நான் கதறி எழுதிருக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட விஜய் முகத்துல அந்த அந்த வருத்தமே இல்லை. சுத்தமா நம்மளால 41 பேர் செத்து போயிட்டான் அப்படிங்கிற வருத்தம் விஜய் முகத்துல இல்லை. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒருவரால் இருக்க முடியுமா, இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. அட ஏதோ என்னால நடக்கல, நான் கொலை பண்ணல, நான் தள்ளி விடல, ஆனால் என் கால் தடிங்க ஒருத்தன் விழுந்துட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்ல, அது சத்தியமா விஜய் கிட்ட இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? இதை தான் நாங்களும் கேட்கிறோம், இதையே தான் கேட்கிறோம். யார் தான் காரணம்? யார் காரணம்? கரூர் சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்ப 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப சொல்றீங்க இப்படி பண்ணுங்க, இல்லைன்னா அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் பேசுறாரு.
அவரு என்ன சொல்றாருன்னா இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா 41 பேர் சாவாங்க, அதனால விஜய்க்கு பின்னடைவு வரும், அவங்க இப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுங்க, அப்படி இருந்தாங்கன்னா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்லியிருக்காரு. அப்படி பண்ண சொன்னது யார்? இப்போ நீங்க தலைவராக ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க மாநாடு போடும்போது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது சதி, திமுக செய்த சதி, 41 பேரை கொண்டு அந்த பழியை உங்க மேல போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க முதலமைச்சர், உங்ககிட்ட உளவுத்துறை இருக்கு, சிபிஐ இருக்கு, நீங்க உங்களோட தனிப்பட்ட காவல் பிரிவு இருக்கு, எதையாவது பயன்படுத்தி இதற்கு யார் காரணம், இந்த 2 மாச காலத்துல ஒரு தனி விசாரணை குழுவாவது அமைச்சிருக்கலாம்ல. இந்த 2 மாசத்துல இந்த குற்றத்தை நடந்தது யார், ஏன்னா எல்லாருமே உண்மை கண்டறியும் குழுன்னு ஒண்ணு அனுப்புனாங்க, அதுல உங்க பங்குக்கு கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம், அந்த உண்மையை நாங்க கண்டறிய போறோம்னா செஞ்சிருக்கலாம்ல. இது வரைக்குமே செய்யாம கரூர்ல நின்றுகிட்டு இதுக்கெல்லாம் யாரு காரணம், என் மேல பழி போட்டாங்கன்னா நான் சத்தியமா கேட்கிறேன், விஜய் மேல குற்றம் இல்லை, விஜய் அந்த தவறை செய்யல, விஜய்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. யார் பண்ணது? ஒண்ணு விஜய் பண்ணிருக்கணும், இல்லைன்னா திமுக பண்ணிருக்கணும். திமுகவும் பண்ணல, விஜயும் பண்ணலன்னா இது ஒரு விபத்தா இருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம யார் பண்ணது, என் மேல பழி போட்டாங்கன்னா யாரு தான் பண்ணது? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இதைதான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி அனுப்பிட்டு, தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியால அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொல்றீங்க, என்ன பார்த்து சொல்றீங்க, நானா ஓடி ஒளியிறாளா, தேடி அடிக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச் டயலாக் மட்டும் பேசினா போதும். மக்கள் சத்தியமா, எனக்கே தோணுச்சு, ஐயோ விஜய் ஒருவேளை குற்றம் செய்திருக்க மாட்டாரோ, விஜய் மேல தவறே இல்லையோ, இந்த திமுக தான் ஒரு மேல பழி போடுதோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளேயே வந்துச்சு. அந்த அளவுக்கு தான் விஜய் பேசின பேச்சு இருந்தது. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் மொத்தத்தையும் விஜய் இந்த ஒரு பேச்சுல முடிச்சிட்டாரு. இப்ப அதை பாக்குற எல்லாருக்குமே என்ன தோணும், ஒரு சாதாரணமா ஒரு அறிவு ரீதியா அரசியல் பண்ணக்கூடிய, இங்க நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய, இங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதனுடைய ஆழத்தை தேடி ஆராயக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளே இன்னைக்கு விழி பிதுங்கி நிக்கிறோம்னா, அந்த விசில் அடிச்சாங்குஞ்சுகளாக இருக்கக்கூடிய விஜய் எது செய்தாலும் சரிங்க, விஜய் செய்தா அது ரொம்ப சரியா இருக்குங்க, விஜய் விஷம் குடிச்சு சாவ சொன்னா கூட சாகிறதுக்கு ரெடியா இருக்குன்றக்கூடிய விஜய் ரசிகர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, யோ பழிய தூக்கி விஜய் மேல போட்டீங்களா, விஜய் ஒரு அப்பாவியா, விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, அவரை எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டோட பாத்தீங்க பாத்தியா, அவர் ஏதோ தப்பிச்சு வந்துட்டாரு, அப்படிதான் நினைக்க தோணும். நீங்க ஓடி ஒளிஞ்சது உண்மை இல்லையா? இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா? இரவோடு இரவா நீங்க பணியூருக்கு வந்துட்டீங்க. ஆதவர்ஜுனா அங்க இல்ல, புஷி ஆனந்த் இல்ல, ராஜ்மோகன் இல்ல, தாவேகாரங்க யாருமே இல்ல. அந்த முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும், நீங்க அந்த பாஜக ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும், நீங்க வீடியோ போடுற வரைக்கும் ஒருத்தரும் வெளியில வரல. அப்ப மக்கள் இதை தானே கேட்பாங்க. ஒரு பொதுமக்களா இருக்கிறவங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது உங்களாலவே நடக்கலன்னா கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த இடத்துல நீங்க நிக்கலன்றதான பிரச்சனை. ஆனா இப்போ என்ன ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு பேசுறீங்கன்னு சொல்றது சத்தியமா முடியலங்க, நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம இந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நடிப்பாருன்னு தெரியும், நல்லா நடிப்பாருன்னு தெரியும், ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிப்பாரு, உண்மையா தத்ரூபமா நடிப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் ஆக்ஷனு, அந்த பஞ்ச் டயலாக் இதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ரொம்ப தத்ரூபமா நடிப்பாருன்றதை நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைங்க, அங்க கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க வராதிங்கன்னு ஒருவேளை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வராம விட்டுருப்பேன்ல, இந்த 41 பேர் இறந்து போகாம இருக்கலாம்ல, காவல்துறை இதை செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு எவ்வளவு அனுதாபமா கேட்கிறாரு மனுஷன். எனக்கு கண்ணீர் வருதுங்க. ஐயோ முடியல என்னால சத்தியமா. இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இருப்பானா மக்கள் மேல? எல்லாம் அரசியல் பண்ணா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறான் போது நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா உண்மை எல்லாருக்குமே தெரியும், உண்மை சத்தியமா எல்லாருக்குமே தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? 12 மணிக்கு விஜய் வராருன்னு சொன்னாங்க. காலையில இருந்து கூட்டம் இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு.
அதுவும் போலீஸ் சொல்லலன்றாங்க. இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்தா எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி போலீஸ் சொல்றாங்க ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நில்லுங்க, கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு. நீங்க அந்த பேருந்தை முன்னாடி நகர்த்தினீங்கன்னா ரொம்ப அதிகமான சேதாரம் ஏற்படும். நீங்க நகர்த்தாதீங்கன்னு சொன்னாங்க. முடியவே முடியாது, அந்த இடத்துலதான் நின்று பேசுவோன்னு சொன்னாங்க. அந்த இடத்துலதான் நின்று பேசுவேன், நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு வந்து ஸ்பாட்னா ஸ்பாட்டு தான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அங்க போய் நகர்த்தி 41 பேரை கொன்னுட்டு இன்னைக்கு எப்படி வாய் குசாம பேசுறாரு பாருங்களேன். சரி, கூட்டம் சேரணும்னு திட்டமிட்டு நாமக்கல்ல இருந்து வரும்போது அப்படியே அங்கிருந்தே ரோந்து வந்து எல்லாரையும் நாமக்கல்ல இருக்கிற கூட்டம் எல்லா கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு வந்து அங்க கரூர்ல சேர்த்தது விஜய், ஆதவர்ஜுனா. இது திட்டமிட்டு செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத அப்பாவிங்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நடிக்கிறீங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த பாவம் இந்த 41 பேரை நீங்க கொன்னீங்க, அதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா கூட ஐயா இது வந்து என்னால் நடந்த ஒரு விபத்து, இதை வந்து நான் வந்து எதிர்பார்க்கல, இதை நான் வந்து உண்மையில திட்டமிட்டு செய்யலை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும். ஆனா அதை மறைச்சி 41 குணத்து மேல நாற்காலி போட்டு உட்காந்துக்கிட்டு இன்னும் அதை வச்சு இந்த இடைத்தேர்தலையும் வெல்லலாம்னு சொல்லிட்டு நீங்க சதி திட்டம் தீர்ப்பாங்க பாரு. சத்தியமா சொல்றேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்ல. யார் மேலேயாவது பழிய போட்டு அதெல்லாம் அரசியல் நடத்துறவன் நான் இல்லைங்க. அந்த அரசியல் எனக்கு செய்யவும் தெரியாது, செய்யவும் மாட்டேன். எப்படி யார் மேலேயாவது பழிய போட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து, நீங்க வந்து அரசியல் இயக்கம் தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு முதலமைச்சரா ஆகி 2 மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே நீங்கள் வந்து யார் மேலேயாவது பழிய போட்டு யார் மேலேயாவது வந்து அதுவும் திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். தீய சக்தியை பத்தி, தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது? தீய சக்தி ஆட்சி முடிஞ்சு தீய சக்தி, இந்த தீய சக்தி திமுகவை, தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல. தீய சக்தி திமுக, ஸ்டாலின், இதை தவிர்த்து வேற ஏதாவது பேசி அரசியல் பண்ணிருக்கீங்களா? இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்களா? தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி செஞ்சிருக்கீங்களா? இல்ல, செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது பாஜகவுக்கு தெரிஞ்சது எப்படி பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசுமாடு இதுதான் அந்த பாஜக செய்யுமோ அதையே தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. மோடி என்ன ஸ்டைல்ல அவர் வந்து இந்தியாவை ஆள்றாரோ அதே ஸ்டைல்ல நீங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கீங்க. மோடி சத்தியமா தேவலாம். மோடி ஓரளவுக்கு அவருடைய ஆட்சி 100% கொடூரம்னா தாவேக்காவோட ஆட்சி 1000% கொடூரம். இதை நம்ம வந்து வன்மத்துல சொல்லல, சத்தியமா வன்மத்துல சொல்லல. நேற்று விஜய் பேசினதுல இருந்து விஜய் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு அரக்கனை விட மோசமானவர். இந்த குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கொடூரமான செயலை செய்யக்கூடிய, கொடூரமான சிந்தனை கொண்ட, மனசுல ஒரு வக்கரத்தையும் ஒரு அரக்கத்தனத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய்ங்கிறது ரொம்ப அம்பலமா இருக்கு. பயமா இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னும் 5 ஆண்டுகள்ல என்னென்னலாம் நடக்குமோ, எவ்வளவு கொடூரங்கள் நடந்தாலும் இவர்கள் வந்து அதை சமாளிச்சு அதை ஒரு வீடியோ மூலமா மாத்தக்கூடிய திறமைப்படுத்தவங்களா இருக்காங்க. மக்கள் எப்படி அழிஞ்சு போனாலும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பாதி அழிஞ்சிருச்சுன்னா கூட அதுக்கு திமுக தான் காரணம், திமுக மேல பழி போடுறது இல்ல அதிமுக காரணம், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னா கடைசி வரைக்கும் விஜய் பேசுவாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். இப்படி பேசிதான் ஆட்சியை பிடிச்சார். இப்படி பேசிதான். நான் ஒன்னும் ஆதாயம் தேடி வந்தோம் இல்லை, என்னுடைய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க முதலமைச்சர் திரும்ப நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆட்சி உங்க கைக்கு வந்துருச்சு. மக்கள் நீங்க சொன்னதை நம்பிட்டாங்க, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கல்ல, அதற்கான வேலையை பாருங்க. 2 மாதம் ஆயிடுச்சு, 60 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 60 நாட்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல எதையாவது ஒண்ணு நான் செஞ்சுட்டேன், மக்களுக்கானதை இதை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? திமுக அடிக்கல் நாட்டின இடத்துக்கு போறது, திமுக ஆரம்பிச்சு வச்ச இடத்துக்கு போறது, திமுக வேலை செஞ்ச இடத்துக்கு போறது, இதை எல்லாத்தையும் போயிட்டு அங்க நீங்க செஞ்ச மாதிரி, இதை கடல் நீரை குடிநீரா மாத்திர திட்டத்தை நீங்க கொண்டு வந்த மாதிரி
இல்லை வந்து அரசு வேலையை நீங்க கொடுத்த மாதிரி, இல்லை பேருந்து வந்து மலை கிராமத்துக்கு பேருந்து நீங்க விட்ட மாதிரி, மின்சாரம் வராத கிராமத்துக்கு நீங்க கொடுத்த மாதிரி, இதெல்லாம் 10 ஆண்டுகள் போராடி கடைசியில வரும்போது நீங்க போய் நின்றுட்டீங்க அந்த இடத்துல. போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி நீங்க உண்மையிலே மக்களுக்காக வந்தவர், மக்கள் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்னா மக்களுக்காக இதையாவது செய்யுங்க. நீங்க வந்து இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே என்னன்னா திமுக, தீய சக்தி, ஸ்டாலின். இதை தாண்டி எதுவுமே பேசுறதுல எதையும் செய்யறது இல்லை. திமுக மேல பழி போடணும், திமுக மேல வன்மத்தை கக்கணும், திமுகன்னு பேசணும். இந்த இடைத்தேர்தலில் திமுக வென்றுடக்கூடாது, திமுக எந்த வாக்குகளையும் வாங்கி விடக்கூடாது. அதுதான் உங்களோட எண்ணமா இருக்கு. மற்றபடி மக்கள் மேல ஒரு துளி கூட உங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது சிரிக்கிறதா இல்லை அழுவுறதா உண்மையிலே புரியல. ஏன்னா இந்த முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். புரட்சியாளர் சேகுவாரா சொல்வது போல, ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த இளைஞர்களின் சிந்தனை அழிச்சா போதும். அவருடைய அந்த சிந்தனையை அழிச்சிட்டீங்கன்னா இந்த நாட்டை அழிச்ச மாதிரி தான் அப்படிங்கிறதான் அதைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை அழிப்பதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையை அழிச்சிட்டு இருக்காரு. இவர் இன்னும் மாஸ் ஹீரோவா பஞ்ச் டயலாக் பேசி குட்டி கதைகளை சொல்லி மாஸ் ஹீரோவா மக்கள் மனசுல நிக்கணும்னு விரும்புறாரு. ஓடு 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 ஓடுன்னு ஓடினாங்களாம். வராம்பாரு வேட்டக்காரன். யார் ஓடுனது? ஐயா 31 பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது ஐயா, 31 பேர் செத்து போயிட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க ஐயா அப்படின்னும் போது நின்னு பதில் சொல்லங்க. நின்னு ஒரு வார்த்தை இல்ல அது உண்மையிலே எனக்கு தெரியல, எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ஓடுனாருங்க. அங்க இருந்து ஓடிட்டு இன்னைக்கு பேசுறாரு. அடிக்கிறதுக்கு வராங்கன்னு தலை தெறிக்க ஓடினது. இந்த மாதிரி ஓடினது பூரா விஜய். அவர் ஓடிட்டு இன்னைக்கு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் ஓடுற இந்த தாவேகாரன் நினைச்சா சத்தியமா பாவமா இருக்கு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. லஞ்சம் கேட்டா விஜய் கிட்ட சொல்லுங்க, இது வந்து விஜய் ஆட்சிங்க, இது நாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க. 1 ரூபாய் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சத்தியமா முடியல. பேசி பேசி இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அரசியல் பேசுறது வீணுன்னு தோணுது. 1 வாரம் ஆகலைங்க, 1 வாரம் ஆகல அந்த பிரச்சனை வெளியாகி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 80 கோடி ரூபாய்க்கு மேல வந்து கல்லா கட்டியிருக்காங்க. வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுல அவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் நியமிப்பதற்கு 5 லட்சம் முதல் 25 லட்சம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 30 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க. புஷி ஆனந்துக்கு மட்டுமே 120 கோடி ரூபாய் வந்திருக்கிறதுன்னு சொல்லி அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே பேசியிருக்காங்க, அவங்க அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா கூச்சமே இல்லாம மேடையில ஏறி போய் பேசணும்னா அது விஜய் கிட்ட தான் கத்துக்கணும். விஜய் அவர்கள் பேசுற மாதிரி யாராலையும் பேச முடியாது. ஆனாலும் இதை உண்மைன்னு நம்புற ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல தாவேகாவா யாராலையும் அழிக்க முடியாது. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. இதுதான், இது மட்டும் தான் விஜய்க்கு தெரியும். இதை மட்டும் தான் பேசுவார். இந்த 5 ஆண்டுகளுக்கு எங்க தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குதுங்க அப்படின்னா, குளத்தூர்ல பாத்தீங்களா ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டோம். ஐயா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, காவல்துறை வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுங்க, ரவுடிசம் அதிகமாயிருச்சுங்க அப்படின்னா பேசு நீங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கு குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க பாத்தீங்கல்ல அப்படிங்கிறது. ஐயா இங்க வந்து கஞ்சா அதிகமாயிருச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னா தீய சக்தி திமுக ஒழிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படிங்கிறது. அதாவது இந்த 5 ஆண்டுகளுக்குமே விஜய் இதை தான் பேசுவார். இதை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது, எதையும் பேச மாட்டார். நம்ம தலையெழுத்து இந்த ஆட்சிங்கிற தான் வாழணும், வேற வழி இல்லை. அப்படி இல்லைன்னா தற்கொலை பண்ணிட்டு சாகலாம். சத்தியமா ரொம்ப கொடூரமா இருக்கு. சொல்லுவாங்களா, இந்த ஆட்சியை விட, இந்த ஆட்சியில் நடக்க போகும் அவலங்களை விட இவர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், இவர்கள் முட்டு கூடக்கூடிய இந்த முட்டுகள், இந்த பேசக்கூடிய பொய்கள், இந்த பொய்யான போலியான அரசியல்கள், இந்த வார்த்தைகள்லாம் கேட்டுதான் எப்படி உயிர் வாழ போறோம்னு தெரியல. சத்தியமா முடியல. மாற்றம்னு ஒண்ணு இனிமேல் தமிழ்நாட்டுல கிடையாது. அது விஜய் இருக்கிற வரைக்கும் கிடையாது. தமிழ்நாட்டை முற்று முழுதாக அழித்தொழிக்காமல் விஜய் விடமாட்டாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி.